வெள்ளம் பாதித்த பகுதிகளில் தற்போது ஆய்வு செய்வதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தூத்துக்குடி விரைந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது தூத்துக்குடிக்கு சென்றிருக்கிறார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளையும் வழங்குவதற்காக தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தூத்துக்குடி சென்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் மகாராஜா பாண்டி. மகாராஜா பாண்டி, விவரங்கள். கண்டிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக அந்த பகுதியில், அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் பாதிப்பு என்பது மிக அதிக அளவில் இருந்தது. இதை அடுத்துதான் இந்த 4 மாவட்டங்களில் அமைச்சர்கள், மாநகராட்சி அதிகாரிகள், அரசு துறை செயலாளர்கள் என அரசு நிர்வாகம் முழுவதுமே இந்த 4 மாவட்டங்களை முகாமிட்டு பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பு பணியிலும் அதே போல் இயல்பு நிலை கொண்டு வரும் பணியிலும் அவர்கள் தீவிரமாக இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தூத்துக்குடி விமான நிலையம் வந்தடைந்தார். அவரை சட்டமன்ற தலைவர் அப்பாவு, அமைச்சர்கள், கனிமொழி எம்பி வரவேற்றார்கள். இதையடுத்து கார் மூலமாக பாதிப்பு பகுதிகளை பார்வையிட முதல்வர் ஸ்டாலின் தற்போது தூத்துக்குடி நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். முதலாவதாக தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட மில்லர்புரம் பகுதியில இருக்கும் புனிய மரிய அன்னை மேல்நிலை பள்ளியில பாதுகாப்பு முகாம் இருக்கு. அங்க தங்க வைக்கப்பட்டு இருக்கும் மக்களை பார்க்கிறார். இதையடுத்து அவர்களுக்கு அரிசி, வேட்டி, சேலை, போர்வை, பாய், பால் பவுடர், ரொட்டி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை முதல்வர் ஸ்டாலின் வழங்குகிறார். இதையடுத்து மேம்பாலம் ரவுண்டான் என சொல்லக்கூடிய குறிஞ்சி நகர் பகுதிக்கு செல்கிறார். அங்கு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுகிறார். இதைத் தொடர்ந்து அவர் மாநகராட்சி அலுவலகத்தில் அதிகாரிகளிடம் ஆய்வு நடத்துவதாக ஒரு தகவல் இருக்கு. அது உறுதி செய்யப்படவில்லை. அப்படி அங்க ஆய்வு நடத்தவில்லை என்றால் அவர் நேரடியாக தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி நோக்கி கார் மூலமாக செல்கிறார். போகும் வழியில் அந்தோனியார்புரம் என்ற பகுதியில ஒரு பாலம் உடைந்து அந்த பகுதியில போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்வையிட்டு ஆய்வு செய்துவிட்டு நேரடியாக அவர் திருநெல்வேலி சென்று அங்கு ஆய்வு பணியை முடித்துவிட்டு இரவு மதுரை விமான நிலையம் சென்று விமானம் மூலமாக அவர் சென்னை சென்றடைகிறார். மகாராஜா பாண்டி, தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடங்களிலெல்லாம் ஆய்வு பணிகள் நடைபெற இருக்கிறது, எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் முதலமைச்சர் செல்ல இருக்கிறார், விரிவா சொல்லுங்க. கண்டிப்பாக தூத்துக்குடி மாநகராட்சியை பொறுத்தளவுல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 3 இடங்களில் ஆய்வு செய்கிறார். முதலாவதாக மில்லர்புரத்தில் இருக்கும் பாதுகாப்பு முகாமுக்கு சென்று அங்கு மக்களை சந்திக்கிறார். அங்கு தங்க வைக்கும் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறார். இதை முடித்துவிட்டு மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதியான முத்தம்மாள் காலனி, ரஹமத் நகர், அதே போல் குறிஞ்சி நகர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் காலனி, அந்த பகுதியில பாதிப்பு அதிகமா இருக்கு. அந்த பகுதி, அதாவது ரவுண்டான பகுதி என்று சொல்லக்கூடிய குறிஞ்சி நகர் பகுதிக்கு இரண்டாவதாக அங்கு சென்று அவர் ஆய்வு பணியை மேற்கொள்ள இருக்கிறார். இதுதான் தற்போது அதிகாரப்பூர்வமாக கிடைத்திருக்கு. போகும் வழியில் பாதிப்பு பகுதிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்க இறங்கி பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை முடித்துக்கொண்டு மூன்றாவதாக தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி போகும் பகுதியில அந்தோனியார் புறம்னு ஒரு பகுதியில நெடுஞ்சாலையில பாலம் உடைந்து அது தனியாக துண்டித்து இருக்கிறது. போகும் வழியில அந்த மேம்பாலத்தையும், அதாவது துண்டிக்கப்பட்ட அந்த பாலத்தையும் பார்வையிடுகிறார். மொத்தம் தூத்துக்குடி பகுதியில 3 இடங்களில் அவர் ஆய்வு செய்து அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்திருக்கிறார். மகாராஜா பாண்டி, தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் 3 இடங்களில் ஆய்வு பணிகள் நடைபெற இருப்பதா சொல்லியிருக்கிறீங்க. அதே போல அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரண உதவிகளையும் முதலமைச்சர் வழங்க இருப்பதா சொல்லியிருக்கிறீங்க. தூத்துக்குடியை முடித்துக்கொண்டு அடுத்ததாக எந்த பகுதிக்கு முதலமைச்சர் செல்ல இருக்கிறார்? தற்போது தூத்துக்குடி சென்றிருக்கும் தமிழக முதல்வர் மக்களை சந்தித்து அதே போல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியை பார்வையிட்டு மதியம் நேரத்தில், அதாவது சரியாக 2 மணிக்கு மேலேயாக அவர் திருநெல்வேலி செல்கிறார். திருநெல்வேலி செல்லும் அவர் நெல்லை சந்திப்பு பகுதியில் மழையால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுகிறார். அங்கும் பொதுமக்களையும் சந்தித்து பேசியிருக்கிறார். இதையடுத்து அங்கு அதிகாரிகளுடன் காவல் கட்டுப்பாட்டு மையம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த ஆலோசனையை முடித்து விட்டுதான் அவர் செய்தியாளர்களை அங்கேயே சந்திக்கிறார், அந்த அலுவலகத்திலேயே.
சந்திப்பு மூலம்தான் வந்து மழை வெள்ள பாதிப்பு குறித்து அரசாங்கம் சார்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, என்னென்ன உதவிகள் செய்யப்பட்டிருக்கு, மக்களுக்கு எந்த மாதிரியான நிவாரணங்கள் வழங்கப்படும் என்று அந்த செய்தியாளர் சந்திப்பில் வந்து அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது முடித்துவிட்டு திருநெல்வேலியிலிருந்து கார் மூலமாக மதுரை விமான நிலையம் சென்று அங்கிருந்து விமானம் மூலமாக சென்னை செல்கிறார். மகாராஜா பாண்டி, நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உதவிப் பொருட்களை வழங்கக்கூடிய சூழலில் அவர்கள் தரப்பிலிருந்து யாராவது கோரிக்கைகள் முன்வைப்பதற்கான ஏதாவது திட்டங்கள் இருக்கிறதா? நிச்சயமாக அதுக்காகத்தான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதல் பாயிண்டாக, அதாவது மக்களை சந்திக்கும் பாயிண்டாக இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதன் பேர்தான் வந்து பாதுகாப்பு முகாமுக்கு செல்கிறார். பாதுகாப்பு முகாமுக்கு சென்று அங்குள்ள மக்களிடம் வந்து அவர் வந்து சந்தித்து பேசுகிறார். மக்கள் கட்டாயம் கோரிக்கை வைப்பார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.